இங்க மாலினிங்கிற பொண்ணு ரெட் லைட் ஏரியால ஒர்க் பண்றாங்க. ஒரு நாள் ஒருத்தன் அங்க வரான். அடுத்த நாளும் அவன் வரான். என்ன பேசுறதுன்னு தெரியாம சாப்பிட்டியான்னு மாலினியை கேட்கறான். இதை கேட்டதும் அவங்க கண் கலங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள்ல ஒருத்தர் கூட அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்டதில்ல. அந்த நிமிஷம் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. டெய்லி அவனுக்காக வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த கஸ்டமர் வந்தாலும் அவங்க மனசு ஃபுல்லா அவனை தான் நினைச்சுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் திரும்ப வரான். ஆனா எப்பவும் ஹாப்பியா வரவன் அன்னைக்கு சோகமா வரான். என்ன ஆச்சுன்னு பதறி போய் கேட்கறாங்க. பெட்டிங்ல மொத்த காசு போச்சுன்னு ஃபீல் பண்ணுறான். அவன் ஃபீல் பண்ணுறதை தாங்கிக்க முடியாமல் இவங்க கிட்ட இருக்க மொத்த காசையும் கொடுக்குறாங்க. அவனும் சந்தோஷமாக வாங்கிக்கிறான். அந்த காசில் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கஷ்டம் எல்லாம் போய் பெரிய ஆள் ஆகிடுறான். அப்பப்போ மாலினி வந்து மீட் பண்ணுறான். அப்படி ஒரு நாள் அவன் வரப்போ இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு அவன் கூட வாழலாம்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க லவ் அவன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவன் கடுப்பாகி, நீ உடம்பை விற்கிறவ, உன்னை படுக்கையில் தான் யூஸ் பண்ண முடியும், பூஜாரியில் இல்லைன்னு சொல்லிடுறான். இதில் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. காசு வாங்கினப்போ நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வரலையான்னு கேட்க டக்குன்னு காசு எடுத்து மாலினி கிட்ட தூக்கி எறிறான். அந்த காசை திருப்பி கொடுத்து, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருந்தும் என்னால ஒருத்தனை நேர்மையா காதலிக்க முடிஞ்சது. என் உடம்பு வேணா சாக்கடையா இருக்கலாம், ஆனா என் மனசு துளசி மாதிரி, கடவுளால கூட என்ன தப்பு சொல்ல முடியாதுன்னு கோவமா சொல்லி வெளியில அனுப்பிடுறாங்க. அவன் தலையை தொங்க போட்டுட்டே போயிடுறான். மாலினி கெத்தா நிக்கிறாங்க.